இப்போ நம்மள நெறைய பேருக்கு மைண்ட்ல போயிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு சேஃபா ரிட்டர்ன் ஆவாங்களா? மாட்டாங்களாங்கிறது தான். கௌசம் கனெக்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். மார்ச் மாசம்னாலே மகளிருக்கான மாசம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த மாசத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்க ஒருத்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். 2024 ஜூன் மாசம் ஸ்பேஸ் ரிசர்ச்க்காக நாசா சைட்ல இருந்து 2 ஆஸ்ட்ராய்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க. அதுல ஒருத்தவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அமெரிக்காவை சேர்ந்த புட்ச் வில்மோர். சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் இவங்க 2 பேரும் போயிங் கம்பெனியோட ஸ்டார் லைனர் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல வந்து ஜாலியா வந்து ஸ்டோன் பேப்பர்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு அவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச்க்காக வந்து ஸ்பேஸ் கிளம்பிடுறாங்க. நாசா பண்ண பிளான் படி 8 நாளுக்குள்ளேயே அவங்க அந்த ரிசர்ச்சை முடிச்சுட்டு பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே வந்து மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருது. அவங்கள ரெக்கவர் பண்றதுக்காக நாசா வந்து கிட்டத்தட்ட பல முயற்சிகள் வந்து மேற்கொள்றாங்க. பட் அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே வந்து ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருது. இதை தொடர்ந்து திரும்பவும் நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட்டா நம்ம டொனால்ட் ட்ரம்பே வந்திருக்காரு. அவரும் வந்து இப்ப நம்ம எலான் மஸ்க் கூட சேர்ந்து க்ரூ டிராகன்ங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல கிட்டத்தட்ட 4 ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்களும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப சேஃபா வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மாச போராட்டத்துக்கு அப்புறமா நம்மளோட க்ரூ டிராகன் சேஃபா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் ஆயிடுச்சு. நாசாவோட ஸ்டேட்மெண்ட் படி சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்களோட டீம் வந்து இன்னும் 2 நாளைக்குள்ள வந்து பூமி ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாடே வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. நம்மலாம் எதிர்பார்த்தபடி சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அவங்களோட டீம் வந்து பூமியை வந்து சேஃபா ரீச் ஆனாலும் அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன சவால்களை வந்து எதிர்கொள்ள போறாங்கங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.